ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்க பனிவிழும் மலர்வனம். டிஆர்பி வைஸ் ரொம்பவே கம்மியாக இருந்தாலும் ரசிகர்கள் ரொம்பவே ஜாஸ்தி தான் இந்த சீரியலுக்கு. சீரியல் வித்தியாசமான ஒரு கதைக்களத்தோடு ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு. இதில் ரீசெண்டாக நம்மளோட மோகன் வைத்யா இவர் என்ட்ரி கொடுத்துருந்தாரு. இவர் நியூ என்ட்ரியெல்லாம் என்ட்ரி கொடுக்கல, இவருக்கு பதில் இவர் அப்படிங்கிற மாதிரி தான் என்ட்ரி கொடுத்துருந்தாரு. பரமேஸ்வரன் அப்படின்ற கேரக்டரில் ஹீரோவோட தாத்தா கேரக்டர் பண்ணிகிட்டு இருந்தார் இல்லையா, அவரோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் மோகன் வைத்யா சார் என்ட்ரி கொடுத்துருக்காரு. ரீசெண்டாக ஒரு 2 days பிஃபோர் இவரோட என்ட்ரி வந்திருந்தது. ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்ஸ் எதுவும் இல்லாததுனால அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தேன். சரி, அப்டேட்ஸ் வந்த உடனே ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பனிவிழும் மலர்வனம் ஷூட்டிங் தொடங்கிடுச்சு. மோகனாவும் அந்த பர்சன் அனுபமாவை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவார் இல்லையா, அந்த பர்சனோட சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணுறாங்க போல இருக்குது. அனுபமாவை கார்னர் பண்ணுறதுக்காக வெளியில் நின்று பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. இது அநேகமாக நம்ம அனுபமாவோட வீட்டு வாசலாக தான் இருக்கும். அதே மாதிரி அனுபமாவும் ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஹோம் ஒர்க் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. பீயிங் அனுபமா டூயிங் ஹோம் ஒர்க் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ராயன் இப்போ வரைக்கும் வரல. அவரோட என்ட்ரிக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் பிக் பாஸில் ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. நல்லா விளையாட்டுட்டு பொறுமையாகவே வரட்டும் அப்படிங்கிற மாதிரி. சீரியலில் யாரையும் கொண்டு வந்துடாதீங்கப்பா, இவருக்கு பதில் இவர்னு சொல்லி ஆல்ரெடி 2 ரீப்ளேஸ்மெண்ட் நடந்துருச்சு. கார்வனன் ரீப்ளேஸ்மெண்ட் நடந்தது. அதே மாதிரி இப்போது பரமேஸ்வரன் அவரோட ரீப்ளேஸ்மெண்ட்டும் நடந்திருக்கு. உங்களுக்கு இதில் 2 ஜோடி இருக்குது. அதில் எந்த ஜோடி ஃபேவரட் ஜோடி கமெண்ட்டில் சொல்லுங்கள்.